ஹாய் ஹலோ எவ்ரிவன். நேற்று வீடியோவில் கேட்கப்பட்ட விடுகதைக்கான பதில் எலிப்பொரி, அப்படி இல்லைனா சுடுகாடு. நிறைய பேர் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஈஸியாக டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்வீட் ரெசிபியை சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கேசரி வந்து ஒரு ஈஸியான ரெசிபி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதே ஸ்டைலில் ரவை வச்சு செய்யக்கூடிய ரங்கன் புட்டு செட்டிநாடு ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரங்கன் புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். இதோட உடச்சி வச்சிருந்த முந்திரியும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரியோட கலர் லைட்டா ப்ரௌன் ஆனதும் நம்ம திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை கொஞ்சம் லைட்டா உப்புனதும் நம்ம தனியா நெய்ல இருந்து எடுத்து வச்சிடலாம். அதே நெய்ல நான் 1 கப் அளவுக்கு திருவிய தேங்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன். தேங்காயில இருக்கிற ஈரத்தன்மைலாம் போய் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தட்டுல கொட்டி வச்சிடலாம். தனியா நெய்ல தேங்காயை வறுக்கும் போது அது ஒரு நல்ல ஃபிளேவரா இருக்கும். அதே கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துருந்தோம்ல, அதே கப் அளவுக்கு 1 கப் ரவை எடுத்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பக்கத்திலேயே 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1.5 கப் வெல்லத்துக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையணும். அம்மா மருமகளே, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். கேளுங்க. உங்களுக்கான விடுகதை. எட்டாத கொம்பில் மிட்டாய் பொட்டலம், அது என்ன? வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையில கொட்டிலாம். ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தூசி இருந்துச்சுன்னா ஃபில்டர்ல வந்துடும். வெல்லம் தண்ணி விட்டோன்னா கை விடாம கலருங்க, இல்லை கெட்டிகள் விழுந்துடும். இதோட ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமா ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி கரெக்டா ஒரு 7-8 நிமிஷம் வேக வைங்க. இப்போ ரவை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம நெய்ல துருவிய தேங்காய் வறுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். கூடவே வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை, கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கன் புட்டு ரெடி. ரவையில ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலே நிறைய பேர் அதை கேசரின்னு சொல்லுவீங்க. ஆனா ஒவ்வொரு ரெசிபிக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. கேசரியில் நம்ம தேங்காய் வெல்லம்லாம் சேர்க்க மாட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்க.